ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாபி திருவிழா எக்மோரில் நடந்துச்சு. போன சண்டே நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதை வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லாமல் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், பசங்க எப்படி தான் என்ஜாய் பண்ணாங்க, எதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆனாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். எனக்கு ஹாபி திருவிழானா என்னன்னு தெரியாமல் தான் போனேன். ஸோ அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஹாபி திருவிழாவில் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து இந்த பழைய பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, காயின்ஸு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண பொருள் எல்லாமே வந்து அவங்க இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அதை சேலும் பண்ணுறாங்க, ஒரு சிலர் சேல் பண்ணல, ஜஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் மட்டும் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ குட்டீஸ்க்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. வெளியே இருந்த அந்த மாட்டு வண்டியில் நான் போஸ்ட் கொடுக்குறேன், நீ போஸ்ட் கொடுக்குறேன்னு 2 பேரும் நல்லா போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் அங்கே நிறைய கிளாக் வெரைட்டிஸ், அப்புறம் காயின் வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்டு இந்த காயின் என்ன, அந்த காயின் என்ன, அதுலேயே எழுதி இருக்குது, படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைலாம் இருந்தது. இங்கே நிறைய பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி திங்ஸ் இருந்தது. திசை காட்டி, அப்புறம் தொலைநோக்கி, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தாங்க. பாப்பா பேசுகிறத நீங்களே கேட்டுக்கோங்க. நான் பெருசாக தெரியுறேண்ணா? நீயே பெருசாக தான் தெரியுற பாப்பா. சூப்பர். ஸோ நிறைய வெரைட்டி காயின் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து அந்த 10 பைசா 5 பைசா வரலும் தெரியும், அதுக்கு மேலே இருக்கிறது தெரியாது. ஸோ மற்றதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் கேட்டோம். ஸோ இந்த பல்லாங்குழி வச்சுருக்கிற இடம் பசங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. 50 வெரைட்டிஸ் ஆஃப் பல்லாங்குழி வச்சுருக்காங்களாம். இதில் இவங்க புதுசாக ஒன்று ஆட் பண்ணது இந்த தர்மாக்கோல் பல்லாங்குழி. நம்ம குழம்பு கரண்டியை வந்து சூடு பண்ணி அப்படியே தர்மாக்கோலில் பள்ளமாக பண்ணி ரெடி பண்ணது தான் அது. எடு, அதை ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இந்த பல்லாங்குழி கடையில் இருந்தவர் ரொம்ப சூப்பராக பசங்களுக்கு அந்த பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. டைப் பல்லாங்குழி, புக் டைப் பல்லாங்குழின்னு நம்ம எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகும்போது புக்கு மாதிரியே இருக்குது குட்டியாக. ஸோ அவ்வளோ குட்டியால பல்லாங்குழி நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு குழியிலேருந்து எடுத்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரணும். அப்புறம் வந்து போட்டுகிட்டே வரும்போது ஒரு குழி காலியாக இருந்தால் அப்படியே தடவிட்டு அடுத்தது இருக்கிறதெல்லாம் அங்கே நமக்குன்னு எடுத்துக்கணும். இதானே இருக்கும், இதான் விளையாட்டு, இதுக்கு தான் வந்தோம். இது தொடச்சு இது உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு. 2 பக்கம் இருக்குது. ஆமாம், 2 பக்கம் எடுத்துக்கலாம். 4 வந்தாலும் எடுத்துக்கலாம். இவருக்கு 4 வந்தது, இவங்க இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கேம். இந்த மாதிரி ஆடிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நிறைய பண்ணிட்டீங்கன்னா 7 5 போடுவீங்க. அப்போ சப்போஸ் உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது, இவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா இவங்க 4 தான் இருக்குன்னா 4 போட்டு மீதியெல்லாம் வந்து எம்டியாக வச்சுப்பாங்க, ஸ்டோன்ஸ் போட்டு வச்சுருவாங்க வேறு ஏதாவது. ஸோ இவங்க 5 வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, இவங்க 7 வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்படி கேம் போயிட்டே இருக்கும். கடைசியாக வந்து உங்களுக்கு 5 வந்ததுன்னா நீங்கள் 1 வைக்கலாம். சப்போஸ் 4 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கிளாக வைக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 அவ்வளோ வைக்கணும். இந்த பக்கம் இவர் 1 2 3 4 5 7 வரைக்கும் 1 சிங்கிளாக வைப்பார். இப்படியே இருக்கும். கடைசியாக 1 உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் 1 வச்சு மீதி எல்லாம் எம்டி ஸ்டோன்ஸ் வச்சிடணும். நான் ஆப்ரேட்டிவ். இந்த பக்கம் இவங்க 7 வச்சு விளையாடுவாங்க. எப்போ இந்த 1 அவுட் ஆகுதோ புக் டைப் இந்த மாதிரி தான் கேமு முடிஞ்சிச்சுன்னா. ஆமாம். ஸோ 1ல் ஆரம்பிக்கிற விளையாடுறவங்க கூட ஒரு 4 அந்த பக்கம் அவங்க சத்தம் வராமல் ஊருக்கு எங்கேயோ போயிடுதுல்ல, ஒரே இடத்துலயே வச்சுட்டு ஒரு பக்கம். அடுத்த கடை சாங்கியில் எனக்கு ஒரு கீ செயின் கொடுத்தாங்க. இப்போ காட்டுறது ஜுவல் பாக்ஸு. அப்புறம் இது காரம் தானே நினச்சிங்க, ஆனால் இது வெத்தலை பெட்டி. அவங்க வந்து ஒரு குட்டி ட்ரெயினோட வச்சுட்டு இருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ட்ரெயின் கலெக்ஷன் இருந்துச்சு, ஆனால் சேலுக்கு விற்கலை. அடுத்த கடைக்கு போனோம். அங்கே குட்டி குட்டியாக டாய்ஸ் நிறைய இருந்தது. அது ஆனால் இதனோட ரேட் வந்து 600 சொன்னாங்க. அடுத்த ஸ்டாலில் பூட்டு கலெக்ஷன்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பூட்டு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, என்னால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக நாங்கள் மேரி கோ ரவுண்டில் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.